ஒரு ஒரு எல்இடி டியூப் லைட்டு. அது உள்ளே இருக்கிற ஸ்ட்ரிப்பு, பல்பு ஸ்ட்ரிப்பெல்லாம் தீஞ்சு போச்சு. நம்ம அதை ஸ்ட்ரிப்பை எடுத்து போட்டுட்டோம். அதை எடுத்து போட்டுட்டு ஒரு 230 12 வோல்ட்டு ஒரு ரெடியூசர் ஒன்று வாங்கி போட்டிருக்கோம். அதை போட்டுட்டு ஒரு ரோல், எல்இடி ரோல் ஒன்று இருக்குது. அந்த ரோல்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி நம்ம இதில் செட் பண்ணி உள்ளே செட் பண்ணியிருக்கிறோம். அது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. எல்இடி டியூப் லைட்டு 3.25 அடி தான் வருது. நம்ம ஒரு 4.5 அடிக்கு செட் பண்ணியிருக்கிறோம். அது எக்ஸ்ட்ரா வெளியே வருது. இப்போ அது பழைய டியூப் லைட்லேருந்து ஒரு துண்டை வெட்டி ஜாயின் பண்ணி அதை ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு வாங்கி நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா 250 வோல்ட்டுக்கும் 12 வோல்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கரண்ட் எவ்வளோ மிச்சமாகும். வெறும் 12 வோல்ட்டில் மட்டும்தான் ரன் ஆகும். ஒரு சார்ஜரோட செலவு தான், கரண்ட் செலவு தான். அதுனா 250 வோல்ட்டில் ஓடும் எல்இடி டியூப் லைட்டு. இது ஒரு சார்ஜரோட வோல்ட்டு தான். அதில் 10ல் 1 மடங்கு தான் கரண்ட்டு செலவாகும். இந்த மாதிரி இருந்தால் செட் பண்ணிங்கன்னா நமக்கு கரண்ட்டு மிச்சமாகும். அதனால் நான் இதை செட் பண்ணியிருக்கிறேன். பாருங்க. ஒரு துண்டு, ஒரு பிளாஸ்டிக் மூடி ஒன்று இருந்தது. ஒரு ஹார்லிக்ஸ் மூடி மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் இருந்தது. அதை கட் பண்ணி 3 பீஸ் கட் பண்ணி ஒரு 3 சைடு வச்சு ஒரு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டோம்னா மேலே அதே மாதிரி ஒரு துண்டு, டியூபோட துண்டு கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணால் ஒரு கைடு மாதிரி ஒட்டி வச்சு பாருங்கள். இது மாதிரி ஒட்டிட்டோம்னா இப்போ அந்த கட் பண்ண துண்டை இது உள்ளே ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் போட்டு நல்லா ஒட்டிட்டோம்னா அது அப்படியே ஃபுல்லாக ஜாயின் ஆகிடும். இந்த டியூப் லைட்டு ஒயிட்டாக இருக்கும். இது வார்ம் கலர், இது வார்ம் லைட்டு. அதனால் ஒரு லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். எல்இடி ஒயிட்டாக இருந்ததுன்னா ஒயிட்டாக இருக்கும். இது ஆரஞ்சு கலரில் வரும், வார்மிங் கலர். ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டு அது மேலே செலோ டேப் கூட ஒட்டினா கூட கொஞ்சம் டபுள் சேஃபாக இருக்கும். இதே போதும். இருந்தாலும் செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு மேலே எங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அதில் வேலையில் ஒன்றும் ஆகாது. அவ்வளோதான். இது பாருங்கள், அளவு பார்த்திங்கன்னா இது 55 அங்குலம் நீளம் இருக்குது. எல்இடி டியூப் லைட் பார்த்திங்கன்னா அது 45 அங்குலம் தான் வரும்.
இது 55 10 ஆழம் அதிகமாக இருக்குது. நமக்கு வெளிச்சம் இன்னும் கூடி வரும், நல்லாயிருக்கும். நைட்டில் போட்டோம்னா நம்ம நல்லாயிருக்கும். 55 ஆழம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வேஸ்ட் டியூப் லைன்லாம் தூக்கி போடாமல் அந்த உள்ள இருக்கிற ஸ்டிப் ஏதாவது வேஸ்ட் ஆகிட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம்.